77வது குடியரசு தினத்திற்காக வேம்புலி அம்மன் வெல்ஃபேர் அசோசியேஷன் எல்லாரும் வந்ததற்கு முதற்க நன்றி வணக்கம். சின்ன சின்ன குழந்தைகளுக்காக எடுத்துக்கொண்டு முயற்சி எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்ததாக இப்போதான் சொல்லி கொடுத்தாரு என்ன வேற்றுமை, அதாவது குடியரசு தினத்திற்கும் நம்முடைய சுதந்திர தினத்திற்கும் அந்த கொடியேற்ற முறை அதை பற்றி அது முக்கால்வாசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு வழியாக சொல்லி கொடுத்தாருக்கும் நன்றி ஐயா. பெரிய அளவில் எடுத்து நடத்துவதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். 3 விதமான இந்தியாவின் விழாக்களில், தேசிய விழாக்களில் இந்த குடியரசு தினமும் ஒன்று. இந்த நாள் அணிவகுப்பு, நடனம், நாட்டியம், நாடகம் போன்ற பலவிதமான நிகழ்ச்சிகளோடு நியூடெல்லியிலும் நல்ல பெரிய விதத்தில் கொண்டாடுறாங்க. அந்த தேசபக்தி நிறைந்த பொருட்களோடு அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு வராங்க. இது எப்படி நமக்கு குடியரசு தினத்தின் வரலாறு எப்படி ஆரம்பிச்சு தெரிந்து கொள்ளலாமா? டிசம்பர் 12, 1946 ஆண்டு நிரந்தர அரசியல் அமைப்பை உருவாக்க டாக்டர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் தலைமையில் ஒரு வரைவு குழு உருவாக்கப்பட்டது. நவம்பர் 4, 1947 அரசியல் அமைப்பு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு எழுதி முடிக்கப்பட்டது. இங்கே பார்க்கலாம், 2 வருஷம் ஆச்சு எழுதி முடிக்கிறதுக்கு. இறுதியாக ஜனவரி 24, 1950 நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு ஜனவரி 26, 1950 நாடாளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அது முதலில் கொண்டு வரப்பட்ட போது